இந்த மாதிரி மலையெல்லாம் பார்க்கவே முடியாது. சாம சூப்பராக இருக்கு பாருங்க. இந்த மாதிரி எங்கன்னா எவ்வளோ காசு கொடுத்தா பார்க்க முடியுமா? ஃபோட்டோ அது வீடியோ தான் சார். வீடியோ இல்லை, முக்கியமான இடத்துல எடுத்துக்கிட்டு பார்க்க முடியாது. ஆமாம், எங்கள் பண்ணாம கூப்பிட்டு வந்து காமிக்கிறாரு. பாறைலாம் எப்படி இருப்பாரு? தனிப்பாறை. இது வந்து மண்பாறை. ஆமாம், முரம்பு பாறை இதெல்லாம். அதனால தான் சட சடன்னு கீழே வந்துடுது முரம்பு. பார்க்காத பாறையா இருக்கு. ஆமாம் சார், இந்த மாதிரி பாறை எங்கே பார்த்தோம் நம்ம? கண்டே தம்பல்லையா? இந்தியா ஆமாம். Nepal's guests are like God. கார்த்தி வெல்கம். கார்த்தி எடுத்து வெல்கம் பண்ண. நேபாள் நார்த் நார்த். எவரெஸ்ட் போக வேண்டிய இடத்துக்கு போய் போவாங்க. எவரெஸ்ட் சிகரம் நமக்கு எங்கேருந்து தெரியுமே சார்? எந்த மலை இங்கே தெரியாது. காட்மாண்டு போனால் தான் தெரியும். காட்மாண்டு அதான் இப்போ காட்மாண்டுன்னு தெரியும். அங்கே மேலே போனீங்கன்னாக்கா சார் கூட அந்த மலை உச்சிக்கு போனால் மண்ணு அடிச்சுட்டு வருது இல்லையா? அது கூட தான் மேலே தள்ளிடும். பாரு பாரு நல்லா பாரு. காருக்குள்ள சுரேஷ பாரு. क्या करो है எப்படியோ வாழ்ந்துருக்காங்க பாருங்களா. நாலு நாள் ஏதோ வீடு கட்டிருக்காங்க. அது எப்படி போவோம்? இந்த இடத்துக்கு எப்படி வந்தோம்? இதுக்கெல்லாம் எந்தெந்த மாதிரி போகிறது? எப்படி போவோம்? பாவத்தை பண்ணிட்டானுங்க. இருக்கு. இதெல்லாம் ஒரு அதிசயம் தான். நம்ம பார்க்கறது பெரிய அதிசயம். தண்ணி அதிகமாக வந்து வைங்க எப்படி கீழே இறங்கிடுவாங்க. தண்ணி அந்த இதெல்லாம் முரம்பு பாறை, மண்பாறைகள் இதெல்லாம். ஆமாம் ஆமாம் சார், நம்மள மாதிரி ஆளுங்களாக தான் குறைகிறேன். மண்பாறைகள் நம்மெல்லாம் பணத்தை இதுக்காக தரணும். அவங்க பாவம் இங்கே பணத்தை சம்பாதிக்க முடியாத தோட்டம் தான். எனக்கு அக்ரோ இந்த இது மட்டும் ஒரு அக்ரோ ஆப்பிளா. அங்கே ஒரு ஏதோ கோயில் கட்டி மேலே ஆற்காடு ஏடிஎம்கே தான். ஏடிஎம்கே ஆற்காடு. ராணிப்பேட்டை காந்தி தோத்துட்டாரு. திருவண்ணாமலை ஏடிஎம்கே சார் 4-5 வந்தது சார். 5 இடம் ஒரு இது வந்தது. டெபாசிட் இருக்கா இல்லையா? டெபாசிட் அதில் நம்ம எங்கள் வேலுவே 1600 ஓட்டுல ஜெயிச்சிருக்கோம். விசில் தான் ஜெயிச்சிச்சுன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாங்க. எப்படியே கரெக்ட் பண்ணி எப்பயுமே ஒரு பெட்டி வச்சு அப்புறம் கரெக்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த பெட்டியை கரெக்டாக ரெடி பண்ணியிருப்பாங்க. ஒரு 500 கோடினால இருந்தான். அப்படி ரெடி பண்ணிட்ட பிறகு தான் அவனை ஜெயிக்கிறதுக்கு அளவு போயிருக்கு. இவனை கரெக்ட் பண்ணிட்டா ஆப்போசிட் பார்ட்டி கரெக்ட் பண்ணிட்டா சரியா போச்சு. அவ்வளோதான். தபால் ஓட்டு எடுத்து நோ மேட்டர் கேட்டீங்களா?
என்ன ஒரு போகிறதால அதுக்கு ஒரு பிரிட்ஜ் கட்டிக்கிறாங்க. ஆமாம் சார், நிறைய பேர் இது வந்து ஹேங்கிங் பிரிட்ஜு. அந்த ஊருக்காரங்க அது வரைக்கும் ஏரி போகிறேன். ஏரி இல்லை, ஆறுண்ணா. மொத்தமே 6 ஓரத்தில் வீடு கட்டிட்டு இருக்காங்க நிறைய பேர். ஆத்தோரம் வீடு கட்டி எங்கேயுமே போகணும். இங்கே போகுது மளிகை சாமான் ஏதாவது வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. இங்கே எம்மாவது பெரிய பெரிய இதில் பெருசாக இதை பெருசாக லாரியில் எடுத்து வந்து இங்கே இறங்கி போயிடும். அவங்க வந்து முக்கால்வாசி சப்பாத்தி தான் சார் சாப்பிட்றாங்க. போயிட்டே இருக்கான் இன்னும் போகலாம். அதான் நைட்டே தங்கிட்டு மெல்லாம் போக முடியல. நைட்டே தங்கிட்டான். எல்லாம் வீடு கட்டி அதான் வீடு இன்னும் மேலே போய் நிற்கிறோம். இன்னும் கோயிலுக்கே போகல. நேற்றுலேருந்து வண்டியிலே தான் போய் வண்டியிலே போய் நிற்கிறோம். ஆமாம் ஆமாம், காரில் தான் புக் பண்ணி போய் நிற்கிறோம். ஐயர் ஐயர் பக்கத்திலே உட்காந்துருக்கம்மா. ஆமா, அவரை வந்து அவரை பக்கத்திலேயே பிடிச்சின்னு உட்காந்துட்டு இருக்கேன். ஏன்னா இவங்க குளிர் தாங்க முடியலன்றாரு. எகிரி இறுக்கி வச்சுருவார் பழகுது. அதனாலதான் அப்படியே பிடிச்சிக்கிறேன். நான் எங்கேயும் விட மாட்டேன். பாரு எங்க விடுறது, இங்க பாரு எங்க தெரியுதா? ரைட் சார். என்ன நிலத்துல என்ன பண்ணா? யார் அறுத்து போட்டாங்க? மழை பெஞ்சிச்சா? யார் அறுத்து போட்டாங்க? ஊர்ல அதான் நேற்று போயிட்டாங்க. ஊருக்கு போனாங்க. யார் அறுத்து போட்டாங்க? யார் அறுத்து போட்டாங்கன்னு தெரிஞ்சுதா? யாருமே தெரிய முடியாது. மரம் கூட வராது. சரி சரி, அதை அர்த்தப்படுதுன்னா ஒரு வாரம் எடுத்து கட்டி அட மூடி வைய. சரி ஓகே, எடுத்து போட்டு வை. அப்படியே எடுத்து அவங்க மாங்காய் அரைக்கிறதுக்கு வந்து தான் அறுத்துன்னு போயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணிட்டு வேற ஒன்றும் பண்ணிட்டு மாட்டாங்க. சரி சரி பாரு. கடமாங்காய் திருடி இது முடி வரவனி. இந்த கல்ல விழுந்துட்டு அதான் வழி இருக்கு. வழி கீழே அங்கே பிரிட்ஜ் இருந்துச்சு பாருங்க. உள்ளே பயிர் வச்சுக்கலாம். அங்கே வேற கார்லாம் நிற்குது. தண்ணி வந்தா என்ன தானே எல்லாம் நின்று பேடி தெரியும் சார். எப்போ வரும்ட்டு பிரிட்ஜ் கிராஸ் ஆச்சு. அங்கேயே இருக்கு எல்லாம். அங்கேங்களா வழி இங்கே இருக்கும். வழி வரைக்கும் வழி அங்கே கீழே இறங்கி காரே இறங்கி நிற்கிது. இந்த கார் அந்த ஆற்றுல நிற்கிது. காரு பஸ்லாம் கூட நிற்கிது. கார் அந்த ஆற்றுல நிற்கிது. அப்போ நீ இந்த 2 ஃபோட்டோ எடுத்துக்கலாம். எடுத்துக்காமா அப்படியே எடுவேன். இது ஒரு ஊர். அந்த இதில் காவங்காட்டில் எவ்வளோ பெரிய வீடு கட்டுறான் பாரு. இதான் பாரு அந்த ஆற்றுங்க. ஆமாம், அந்த பாறையெல்லாம் பாருங்க. This one called Kagbeni. Kagbeni. That one Jomsom and this is Kagbeni. Bagar. என்ன சொல்றாரு? Kagbeni. Written there, Kagbeni. அது என்ன டூரிஸ்ட் ஸ்பாட்டா இருக்கு. Here also hotel, so many hotel. Kagbeni. Now going Muktinath side. Muktinath. இதில் போனால் தான் அது வழி. இதெல்லாம் ஒரு ஊரே இருக்கு போல. ஊருனா நெல் தான். நெல் ஆப்பிள் நெல்
டெலிவரி போட்டு போகணும். நம்ம ஆளுங்க யாரா பார்த்து நல்லா கும்பிட்டு இங்கே என்ன பண்ணிருப்பான், என்ன ஒரு ஐடியா பண்ணி. தமிழர்களுக்கு நிறைய புத்தி ஜாஸ்தி. இந்த பனிக்கட்டு பாறைகள் செம டாப்பு. எப்படி ஏறுது பாரு, நல்லா இருக்கு பார்க்குறது. ஒரு மகிழ்ச்சியாக இருக்குங்க மேலே ஏறும்போது. இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரதா இருக்கு, ஜாலியாக இருக்கும். காடு, கத்பேனி மலை, என்ன ஒரு இது. அதெல்லாம் பாருங்க, மழை பெஞ்சு எவ்வளோ அரிப்பு எரிப்பு. ஆப்பிள் தோட்டம் இருக்குல்ல, ஆமாம். இந்த ஆப்பிள் தான் கொண்டாந்து 3 ரூபாய் விற்கிறேன். இங்கே விலையை தான் நான் விற்கிறேன். அதுதான் குழப்பு. சக்கரை மாதிரி இருக்குது ஆப்பிள். நம்ம ஆப்பிள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, இனிப்பாக இருக்குது. சார் ஃபஸ்ட் குவாலிட்டி வந்து ஜம்மு குவாலிட்டி ஜம்மு தான். தார் ஊற்றினாலும் மழை பெஞ்சா சரிஞ்சு. செப்டம்பர் அக்டோபர்லாம் வந்தீங்கன்னா நவம்பர்லாம் இதெல்லாம் பண்ணி தான் இருக்கு. ரோட்லாம் பண்ணி தான் காலையில் ஒரு வண்டி தள்ளினே போவோம், பின்னாடி எல்லாம் ஒரு வண்டி போயிட்டு பண்ணி ரிமூவ் பண்ணுற வண்டி கேஸ் போயிட்டு. சீசன் டைமில் வந்தால் நல்லா இருக்கும். அந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு நாள் தான் அனுபவிக்க முடியும், ஒரு நாள்லாம் இதாக தான் இருக்கும். நிற்கும், இதை கையை பிடிக்க முடியாது, நிற்க முடியாது. நீங்க ஒன்று கடிக்கணும் பிடிச்சிங்கன்னா முடிச்சு அவ்வளோதான். அந்த இடத்துல அப்படியே பிடிச்சி நிற்க மாட்டேன். சார் நாங்கள் என்ன பண்ணோம், மணாலிக்கு போயிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், டாய்லெட் போயிட்டோம். ஓப்பன்ல போயிட்டு கை கவுளான வச்சா கையே வெளியே வர மாட்டாங்க சார். ஐஸ் அப்படியே பிடிச்சிக்கிச்சு சார். அச்சுக்கு அப்படின்னு தண்ணி அங்கிட்டு அப்படியே மத்திச்சு எல்லாம் கைக்கு எல்லாம். கையை நம்ம கிட்ட கொண்டாட முடியல. காத்திலாம் என்ன கறி கேலாம் ரோட்டாங்க பார்க் போனோம் இல்லையா, தண்ணி லீக் ஆச்சு. கை கழுவாமனு கை வச்சோம். அப்படியே கழுவே இல்லை சார். சரிங்க அப்படியே தொடச்சின்னு காலையில் தொடச்சின்னு போயிட்டு ஃப்ளைட் போகணுமா சொல்லுங்க. பார்க்கணும் இல்லையா, அந்த இதே பார்க்கறதுக்கு தான் வந்து இதை பார்த்துக்கலாம். சாலிகிராம் அதெல்லாம் போயிட்டு பிளட்லேயே வரணும் போதெல்லாம். அதெல்லாம் என் பிளட், அதனால தான் இது புல்லட் ஈஸியாக ஏறும் சார். மலையா ஏறும், அது சொல்லலை. உடம்பு வலிக்காது, உடம்பு வலிக்காது. அதுக்கு தான் மாதிரி ஸ்வெட்டர் அது ஒன்று பின்னாடியே வீட்டில் தான் ஏறுறது. சூடு குறைஞ்ச சூடு ஏற்ற பட்டாபிக்கு அந்த வீட்டில் தான் வண்டி ஏறுறது. முன்னாடி இருக்கிற வீட்டில் தான் முன்னாடி வண்டி ஏறுறது. வண்டி எனக்கு நான் ஏறிடுறேன். சூடு ஏற்றணுமா வீட்டிலே ஏறிடுவாங்களாம். என் வண்டி பயங்கர ஹீட் ஆகும். வராங்கன்னா ஒரு கப்புலாக தான் வரணும். 2 பேரும் ஜென்ஸ் வராங்க. பயங்கர ஹீட் ஆகுது சார். ஓட்டுற ஒரு ஜென்ஸாக இருக்குன்னா பின்னாடி லேடியாக இருக்கும். இல்லை ஓட்டுறவங்க லேடியாக இருக்கணும், பின்னாடி உட்காரவங்க ஜென்ஸாக இருக்கும். ஆமாம் சார், அப்பதான் கட்டி பிடிக்க முடியும். ஒன்றும் தெரியல சார், அப்பதான் கட்டி பிடிக்க முடியும். கட்டி பிடிடா அப்படின்ட்டு அப்படின்னா சொல்லி ஏறாது. ஆமாம் ஆமாம், பின்னாடி இப்படி கட்டி பிடிச்சி பார்த்து எப்படி இது ஒன்று கட்டி பிடிச்சாதான் உனக்கு சூடு ஏறா. அனுபவம் பேசுது. நான் நிறைய அனுபவம் இல்லை, உங்க அனுபவம் கம்மி இல்லை அப்படின்னு வெளியே சொல்லிக்கலாம். அனுபவம் இல்லைன்னு சொல்லல, பரவாயில்ல. அனுபவம் இல்லை. அவர் ட்ரிப்பு போறாரு, அனுபவம் எல்லாமே போறாரு. ஐயா நீ எதனா ஊத்தி விட்டுற போற நான் இது வந்து ஏதோ நீங்க இந்த ட்ரிப்பில் எங்களை தள்ளிட்டீங்க. இல்லை இல்லை, மற்ற ட்ரிப்பில் நான் வேற இல்லை. இவங்க ஏதோ நடக்க
காரம் முட்டை இருக்கும் பொழுதுல இதுக்கெல்லாம் காரச்செடி ஆடு மாடலாம் வாங்கி நல்லா இருக்குங்க. இந்த மலை வியூ செம்ம இருக்கு. ஏதோ ஒரு படத்துல கூட எடுத்தானே, அது என்ன படம் ஏதோ இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துப்பாங்க. வியூ சூப்பராக இருப்பாங்க. ஏதோ ஒரு படத்தில் எடுத்துப்பாங்க சார் இதை. சிம்முனா இவனும் ஆடுவான். சிம்முனா பிரசாந்த் இந்த பனியில் தள்ளியே போவாங்க. விஜயகுமாருக்கு பையனை அவன் கண் தெரியாது. இப்போ வந்து அவன் பையனை நினைப்பேன் பாரு அந்த படம். அதை ஜோதிகா நினைப்பேன். இந்த மரம் இல்லாத பார்க்கறதுக்கு இது ஒரு மாதிரி நல்லா இருக்கு பாருங்க. இந்த மரம் செடி மரம் இருந்ததா இந்த மாதிரி சரியாது. மரம் இதே மாதிரி இந்த பக்கம் செடி ஆக்சிஜன் கம்மி. இங்கே மரத்துக்கெல்லாம் அங்கே காற்று வேணும். அதனால தான் இந்த மலைலாம் சரியுது. கிரிப்பு கட்டிச்சுன்னு வச்சுக்கோங்க. சரி, மரம் இருந்தா கட்டு சரியாது. எல்லா இடத்தையும் படைச்ச ஆண்டவனுக்கு தெரியும் எல்லாமே. இல்லைங்க, கீழே இருக்கிறதெல்லாம் வாரி மேலே போட்டு முடிச்சு வச்சுக்கிறாங்க. அதுதான் சொல்லுவேன். அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க. அப்படியா? எத்தனை வயசு எத்தனை பர்சென்டா இருக்குன்னு தெரியலையா வாரி போடுறதுக்கு. உன்னிடத்தில் கேட்க வேண்டும் ஐயா. என்னிடத்தில் தான் கேட்க எவ்வளோ பள்ளமா பக்தி நாக்கு என்ன ரெண்டு மூணு ஊர் இருக்குது இங்கே. இது பாதி புத்தி பாதி புத்தினாத். ஆதி முத்திநாத் ஆஃப் முத்தினாத். அந்த மலை உச்சிக்கிட்டு ஆமாம், மலை உச்சியில் என்ன போய் குளிக்கணும். அதெல்லாம் இல்லை. இது வேற சார். இதே ஆகிட்டு தான் ஏறுறதுனால இல்லை. இதே மாதிரி Yesterday, too much snowfall. அது அங்கே போய் படிக்கட்டுனா 2 படிக்கட்டு ஏறுங்களா ஒரு பிளாட்டாக இருக்குது. 2 படிக்கட்டு ஏறி பிளாட்டாக இருக்குது. சோழர் பிடிக்கணும் அப்படியே ஏறுறேன். குடி மாதிரி ஏறுது. பூ மாதிரி அங்கே இருக்குது அத்தனி. சொப்னியில் எப்படி போட்டுருக்காங்க. நிறைய செடி வச்சுட்டு கிங்கா வில்லேஜ். This apple tree. ஆப்பிள் Apple. ஏப்ரல்லாம் சாரி ஆகஸ்ட்லாம் இந்த காய் வந்துடும். August, September. ஆகஸ்ட்டு செப்டம்பர்லாம் நல்லா இருக்கும். நம்ம ஆகஸ்ட்டில் தானே சார் நாங்கள் பறிச்சோம். ஆமாம் ஆமாம். ஆகஸ்ட்டில் மண்ணாளி போயிருந்தேன். எங்கே போனாலும் அந்த அவலை தான் போடுறான். இந்த மலையெல்லாம் காலையில் டிஃபனுங்க அவள் தான். சரி, நான் இங்கே ஒரு கடை ஒன்று வச்சிடலாம். மணல் எப்படி இருந்துச்சு? அவ்வளோ நிறைய மாதிரி இருந்துச்சு. இது மாதிரி ஆமாம், நிறுவனம் எல்லாமே ஆப்பிள் நிர்வாண ரெஸ்டாரண்ட். நிர்வாணம் நிர்வாணம் கிடையாது சார், நிற்போம். நிர்வாணம் பேர் தெரியாது. ஆமாம் சார், நிர்வாணமாக நிர்வாணம் அச்சிச்சோ. இது சார் நீ நிர்வாணமாக சாப்பிட ஒன்றும் வீடெல்லாம் எப்படி இருக்கு? ஒன்றுமே இருக்கு. நீ எங்கே பாரு, வீட்டுக்கு மேலே பாரு. நேபாளிங்க வந்து சார் இருப்பாங்க. இந்த மாதிரி வீடு தான் அவங்களுக்கு. என்ன பண்ணி நேபாளி வந்து எல்லாம்
இது மாதிரி வீடு தான் எதுதான் மேலே கட்டெல்லாம் போட்டு வச்சிருக்காம பாருங்க. அதெல்லாம் விறகு எடுத்து யூஸ் பண்ணும்போது இல்லை அது பனிக்காக சார். பனிக்காக இல்லை, விறவை யூஸ் பண்ணுறதே விறகு யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் பனிக்காக மேலே போட்டு வைப்பாங்க. பனி இருந்தாலும் என்ன பண்ண போகுது, முன்னாலே தான் பனி உட்காரும். பனி பனி ரொம்ப தடுக்க பனி இல்லையே சார். இது ஒரு வீடு எல்லாம் பணக்காரம் பண்ணி நல்ல வீடு. பணக்காரம் வீடு கட்டி. இவங்களாம் காட்மாண்டு போக்காரெல்லாம் போக மாட்டாங்களா? காட்மாண்டு எங்கே போச்சு? இவங்கெல்லாம் எங்கே? எல்லாம் அவங்க ஒரு ஆளு தான், இது ஒரு குடும்பம் தான் தராங்க. ஆனால் இவங்கெல்லாம் மலைவாழ் மக்கள், ஷெட்யூல்டு காஸ்ட் தானே. மலைவாழ் மக்கள். அவங்களுக்கு இங்கே மலைவாழ் மக்கள் அப்போ அவங்க மலையே தான் மலைவாழ் மக்கள். மலைவாழ் மக்கள் தான் மலை ஃப்ரெண்ட்ஸு அப்படி தான். இங்க இருந்து அவங்க சிட்டி போனா இருக்குது பிடிக்காது, ஓடி வந்துருவான். ஓடி வந்துடுவாங்க. குடுவையில தான் சாப்பிடுவாங்க தண்ணி கிண்ணி குடிக்கிறதுலாம். 7 மாதம் தியாத்தமா படுத்து 7 மாதம் குடுவை. நம்ம வேலைக்கு போனா இங்க இதெல்லாம் இருந்தா அதே கோயிலுக்கு போய் வைக்காம நம்ம எப்படி வேலைக்கு போக முடியும் சொல்லுங்களா? நேபாளி பிடிச்சிக்கிறா பிடிச்சிக்கிற இருக்கு. சார்போர்ட் எஸ் ஆமாம். ஆனால் எப்போ போனாலும் தெரியல. மதுரை ஸ்கார்பியோ தான் ரெடி பண்ணுறாங்க. ஒருத்தர் இடம் இருந்த பிறகு தான் இந்த வண்டி 6 பேர் இட்னல்ல ஸ்கார்பியோ. இடம் மட்டும் சிமெண்ட் பட்டி கஷ்டமாக இருக்கும். இவங்க அதை வந்து ஏன்னா அது கொஞ்சம் அதனால ஹீட்டாக இருக்குல்ல, கோல்டாக இருக்குது, ஹீட் பண்ணிக்கிறேன்னு. அதே தான். அதனால தான் இவங்க பக்கத்துக்கு நல்லா நோண்டுவாங்க சார். என்ன இடிச்சு உட்காருங்க, இடிச்சு உட்காருங்க, இடிச்சு அணைச்சி உட்காருங்க. அடைச்சி உட்காருங்க. அப்படி உட்காந்தா தான் குளிர் தெரியாது. அது விட்டுட்டு நீங்கள் அந்த பக்கம் போனால் நான் இங்கே உட்காந்துட்டே வேஸ்ட்டாக போயிடுமே. மட்டும் ஹீட் கொடுக்குது, அவங்க மட்டும் ஹீட் முடியாது. எனக்கு நீங்கள் கொடுங்கன்றேன். இதுதான் இருக்கு. அதனால தான் கம்பி கம்பி கட்டியே போடுறான் பாருங்க. காங்கிரஸ் ஊற்றி போடுவாங்க. ஆமாம், ஏன்னா கரையாமல் இருக்கும் அந்த கம்பி கட்டி போட்டாக்கா அவங்களுக்கு. பாதுகாப்புக்கு இதெல்லாம் எப்போ செஞ்சாங்க? ஒரு சில இடம் நல்லா செஞ்சாங்க, நல்லா செய்யவே இல்லை. அது எப்போ செஞ்சாங்க? எத்தனை சார் அந்த இது உனக்கு ரோடு போட்டு வச்சிருந்தாலும் மழை டைமில் வந்து சரிஞ்சு வந்துட்டே இருக்குதுங்களா, அதுதான் விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ இதெல்லாம் வந்து 4 மாதத்துக்கு முன்னாடி சரிஞ்ச சகதிகள் மேலே உட்காந்துருச்சு. அப்படியே தார் ரோடு கீழே இருக்கு. இந்த பனிக்கிட்ட வரைக்கும் போகணுமா? எந்த வயது மேலே இது எதுவும் வரதும்
கடை எடுத்துட்டு இதெல்லாம் எப்படி எடுத்து சாமி ஐயா பிடிச்சிங்க பத்திரமா. இந்த மாதிரி வேறு இருந்தால் அடுத்து ஜாக்பாட் வில்லேஜ். கையிடமா நல்லா தண்ணி ஊற்றி சுத்தண்ணி நல்லா வச்சு கட்டி தண்ணி ஊற்றுறது சார். வாங்க சார், கிட்ட வாங்க. இது சூடு தண்ணி பண்ணு கிட்ட வாங்க சார். அந்த இந்த பட்டத்தை தோழாவில் அவன் காலையில் சுத்தண்ணி ஊற்றுவான் அவன் கம்முனே போவாங்க அந்த மாதிரி இருக்குது. இதுதான் சார், கிட்ட வாங்க. இது உட்காந்துங்கன்னா தான் நல்லது. நல்லா அண்ணனே இது வாங்க உட்காராதீங்க. அங்கே போயிட்டீங்கன்னா எனக்கு கிட்ட காத்தடிக்கும். அதெல்லாம் ஒன்றும் அதிகம் காத்தடிக்கும் சில்லுன்னு காத்தடிக்கும். நான் விட்டு உட்காந்துட்டு தான் இங்கே வந்தது. 50 கிலோமீட்டர். அதெல்லாம் 50 கிலோமீட்டர். லைனா ஏன் சார் உங்க கூட சேர்ந்து உட்காரணும் வந்து இன்னும் கொடியை கட்டி விட்டுறாங்க. அந்த நேரம் மட்டும் தான் கட்டி பிடிச்சிடும். அது முடிஞ்சு வந்து நீ போ நீ வேறு தனி நான் அதுக்கப்புறம் சேர்ந்து படுத்துருப்பாங்க. சேர்த்தே பிடிச்சிருக்கு. அது நீ இந்த மாதிரி வந்தால் கட்டி பிடிச்சி ரெண்டு பேரும் ஹீட்டு போகணும். கட்டி பிடிக்கா கர்நாடகா என்ன கொடி கட்டி அவ்வளோதான் ஆரம்பிக்கிறது நாளை முடியுது. நீங்கள் இது வரைக்கும் வச்சு வச்சுட்டு ஒருத்தந்து போயிட்டு ஆமாம் இதெல்லாம் எல்லாத்தையும் காப்பி தோட்டம் அந்த தோட்டம் இப்படி தோட்டம் அவன் என்ன பயிர் வைக்கணும் வச்சுக்கலாம். பண்ணி கிட்ட வந்துட்டு முடியுது. வணிகத்துக்கு வரணும். பட்டாம்பி எப்படி பாவ குளத்துலையும் புண்ணிய ஏன் சார் சொட்டு கூட இருக்குதுங்களா? சொட்டு கூட ஐஸாகவே இருக்கும். அது ஏன் பண்ணிக்கலாம் வேறு வழியில். தண்ணி தெளிக்க தடுச்சு இவரெல்லாம் குடிக்க போகிறாரு. நான் குளிச்சு குளிப்பேன். நான் இவரெல்லாம் குடிக்கும் போது நான் குடிக்க மாட்டேன். அவர் குடிக்காதா? 1 கிலோமீட்டர் தான். ஏன்னா நம்ம இதுக்காகவே தான் வரோம். வந்து குளிக்காம போனால் தப்பு இல்லை. அது வண்டிக்கு 10 வண்டி क्या पागल है, इतना नजदीक आ गया. कितना वो 5 मिनट हो जाता है. மேலே செப்பல் போட்டு செப்பல் போட்டு இப்போ மேலே விட்டுக்கலாம். ஸ்வெட்டர் போடுறவங்க போட்டுங்க. இறங்கி பாருங்க, உங்களுக்கு டெம்பரேச்சர் அதே டெம்பரேச்சர் தான் மேலே.
ரூம்லாம் கிடைக்காதா? போடுறீங்களா ரூம் போடுறீங்களா? இல்ல அங்க நைட் தங்கி இங்க வந்து தங்கி இருந்துலாம். ஆமா. டிஃபன் சாப்பாடு இங்கே கிடையாதா? அப்புறம் ரூம் வச்சிடணும் எப்படியா? யார் இறங்கி Now entrance. एंट्रेंस इधर कार छोड़ना इधर से जाना और कितना किलोमीटर Oh, तो 20 मिनट ऐसा 20 मिनट लगेगा। हो जाता हाँ। நடந்து போறாங்க பாரு சார் மேல अदा 20 निमिषம் போய் आप लोग इधर उतरो, मैं गाड़ी इधर पार्किंग करेगा, फिर साथ में जाएगा, we go together, हैं? இறங்கி இறங்கி इधर रख देगा। சார் பேக்லாம் வச்சிருங்க तो कुछ भी है, मैं लॉक कर देगा ये गाड़ी। பேக் बैग ना अपना कुलिक निकल हाँ। जो इम्पोर्टेंट है वो लेके चलो, जो नहीं है इधर लॉक कर देगा। தண்ணி தெளிச்சுக்கிறவங்க தேவையில்லை வந்துருங்க நான் பேக் எடுத்துக்கிறேன் சார் बैग कुलिक्किற துணியா? குளிக்கிறவங்க பேக் எடுத்துங்க குளிக்காதவங்க அப்படியே வரவங்க தண்ணி என் பேக் சார் உங்க பேக் எங்க பாக்குது இருப்பா அதை எடுத்து கொடுத்துருங்களா பேக் எடுத்து நான் அங்கே குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றுவேன் சரி சரி சம்பளம் மகாதேவா